Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பாலியோட லாஸ்ட் டே ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான பிளான் பார்த்தீங்கன்னா டர்ட்டில் கன்சர்வேஷன் சென்டர் ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உலுவாட்டு டெம்பிள் ரெண்டுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போக போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து டர்ட்டில் கன்சர்வேஷனுக்கு தான் வந்திருக்கோம். அது வந்து கொஞ்ச நேரம் ஒரு 30 மினிட்ஸ் வந்து போட்டில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த போட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அண்டர் கிரவுண்டில் என்ன இருக்குது அந்த கிளாஸ் போட்டு மாதிரி எடுத்துருந்தோம். ஸோ கீழே வந்து அந்த பவளப்பாறை அப்புறம் கீழே எப்படி இருக்கும் ஃபிஷஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். ஒரு 30 மினிட்ஸ் ஜேர்னி. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் நடக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நாங்கள் வந்து இந்த டோட்டல் கன்சர்வேஷன் பார்த்துட்டு ஸோ இதுதான் அந்த டர்ட்டில் கன்சர்வேஷன் சென்டர். இங்கே வந்து நிறைய வந்து டர்ட்டில்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ணி அதை கடல்லேருந்து சேவ் பண்ணியும் அவங்க வந்து பாதுகாப்பாக வளர்த்துட்டு இருக்காங்க. அது நார்மல் ஸ்டேஜ் வந்தப்புறம் மறுபடியும் கொண்டு போய் கடலுக்கே வந்து விட்டுருவாங்க. இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மாதிரி எந்த ஒரு ஃபீஸோ எந்த இதுவுமே வாங்கலை. இவங்க வந்து டர்ட்டில்ஸை வந்து டேக் கேர் பண்ணுறது தான் அவங்களோட ஒரு வாலண்டியர் மாதிரி வந்து செய்கிறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டர்ட்டில் அது வந்து ஓரளவு பெரிய சைஸ் வந்தப்புறம் அதை வந்து கொண்டு போய் கடலில் விட்டுருவாங்க. அதே போல் நிறைய அனிமல்ஸும் எல்லாமே வந்து ரெஸ்கியூ பண்ண அனிமல்ஸ் தான் வச்சுருக்காங்க. சும்மா அதை ஒரு தடவை ரவுண்ட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உலுவாட்டு டெம்பிள் வந்துட்டோம். உலுவாட்டு டெம்பிள் வர்றதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆச்சு. டிராஃபிக்கில் நீங்கள் ரொம்ப ஹெவி டிராஃபிக்காக இருந்தால் உங்களுக்கு வந்து 2 hours மேலே ஆகும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த டெம்பிள். இதுக்கான என்ட்ரி ஃபீஸ் வந்து நாங்கள் முன்னாடியே கட்டிட்டோம். ஸோ முன்னாடி கட்டி நம்ம என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்பிள் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு துண்டு மாதிரி கொடுக்குறாங்க. அது வந்து சரோங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சரோங்கை வந்து நம்ம வாங்கிக்கலாம். அங்கே முன்னாடி ஃப்ரீயாகவே வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்து அதை கட்டிட்டு தான் வரணும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு கெச்சாக் ஃபயர் டான்ஸ் வந்து ராமாயணா ஃபயர் டான்ஸ் வந்து நடக்கும். அதுக்கான டிக்கெட்டும் இங்கே விற்பாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். 2 ஷோ மாதிரி 2 ஷோ டைமிங் இருக்குது. உங்களுக்கு எந்த ஷோ டைமிங் பெட்டரோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் ஏற்கனவே வந்து உபுட்டில் அந்த ஷோ பார்த்துட்டோம், அதனால் நாங்கள் பார்க்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்பிளில் இன்னொரு டேஞ்சரான விஷயம் பார்த்தீங்கன்னா மங்கீஸ் வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது. அது அமைதியாக இருந்தால் கூட பரவாயில்ல, கண்ணாடி இந்த மாதிரி தொப்பி பேகு அதெல்லாத்தையும் போட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுது. இப்போ ஒரு மங்கி வந்து ஒருத்தரோட கண்ணாடியை வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ அங்கே இருக்கிற ஆட்கள் தான் அந்த வாலண்டியர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை எடுத்து வாங்கி ஸோ எல்லாருமே கொஞ்சம் பயந்து தான் வந்து போனாங்க. அதனால எங்களுக்கு இன்னுமே பயமாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப தூரம் வந்து ரொம்ப நேரம் அங்கே இருக்கலை. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளேயும் சரி எல்லா இடங்கள்லையும் சரி நீங்கள் வந்து மங்கீஸை பார்க்கலாம். இங்கே ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா அந்த சன்செட் பார்க்குறது தான். ஸோ அந்த எட்ஜில் நின்று நம்ம சன்செட் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அந்த எட்ஜு இங்கே கிடையாது. இன்னும் நம்ம ரொம்ப தூரம் நடக்கணும். கிட்டத்தட்ட 1 hour வாக்கிங் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லைன் போகுது பார்த்தீங்களா, அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம நடந்து போகலாம். இந்த வழியில் அப்படியே போனால் அந்த எட்ஜு வரைக்கும் நம்ம போகலாம். ஆனால் அங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மங்கீஸ் வந்து இருந்தது. நாங்கள் வந்து சும்மா ஒரு என்ட்ரி வரைக்கும் தான் போனோம். அப்போயே மங்கீஸோட ஆட்டம்லாம் ஜாஸ்தியாக இருந்ததுனால நம்ம அங்கேயே நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்ப வந்துட்டோம். குட்டீஸ்லாம் இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அங்கே வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அந்த மங்கீஸோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் வந்து ரொம்ப ரஃப்பாக இருந்ததுனால நாங்கள் வந்து ரொம்ப போகலை. இது வந்து லாஸ்ட் டே. இன்றைக்கி தான் வந்து நாங்கள் செக் அவுட் பண்ணணும். காலையில் வந்து எல்லோரும் குளிச்சாச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றது தான் கீழே போகிறோம். இன்றைக்கி வந்து எந்த பிளானுமே கிடையாது. ஏன்னா நாங்கள் 12 o'clock வந்து செக் அவுட் பண்ணணும். ஆனால் எனக்கு வந்து இந்த மசாஜ்லாம் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்தது. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து ஹோட்டல் லாபிக்கு வந்து கால் பண்ணி நாங்கள் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைமை மட்டும் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஈவினிங் 5 o'clock தான் ஃப்ளைட்டு. ஸோ 5 o'clock தான் நாங்கள் ஏர்போர்ட் போகணும். 8 o'clock வந்து ஃப்ளைட்டு. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு இன்னும் டைம் இருந்தது. அதனால் நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண
ஸோ அவங்க ஹோட்டலில் இருக்கிறவங்களும் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் ரூம்ஸோட அவைலபிளை பொறுத்து உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னாங்க. நான் வந்து லெக் மசாஜ் தான் போனேன். ஒரு 1 ஹவர் வந்து கிட்ட செஞ்சாங்க. சூப்பராக வந்து லெக் மசாஜ் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பாடி ரிலாக்ஸிங் மசாஜ் போயிருந்தார். நான் லெக் வந்து மசாஜ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னப்பறம் திரும்பியும் போயிருந்து அவர் போயிட்டு வந்துட்டு திரும்பியும் ஒரு தடவை லெக் மசாஜ் வந்து அவங்க போனாங்க. ஸோ வந்து சூப்பராக வந்து செஞ்சு விட்டாங்க. ஸோ மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணோம் ரூமில். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரே அடம், நான் வந்து ஸ்விம்மிங் பூல் போகணுன்னா நாங்கள் ரொம்ப பிஸியாக வந்து பேக் பண்ணல இருக்கோம். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருந்தா எனக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் போயிட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளை வந்து சமாதானப்படுத்துறதுல சமாதானப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அழுக விட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் திங்க்கும் அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் வந்து எடுத்து வச்சு பேக் பண்ணோம். ஸோ பேக் பண்ணி ஹோட்டலில் வந்து விட்டு செக்இன் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாங்கள் பார்த்து வச்சுருந்தோம், ஏன்னா ஹோட்டல் பக்கத்தில் தான் இருந்தது இது. ஸோ இங்கே வந்து அந்த பாலினி அந்த பீச் ஸ்டைல் கிளாத்ஸு 100% பியூர் காட்டன் ட்ரெஸ்ஸு டிஷர்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருந்தது. ஸோ ஓகே இங்கே வாங்கலாம், ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஷாப்பிங் பண்ண வந்தோம். ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருந்தாங்க. அந்த கலர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ஸ் இதெல்லாம் எல்லாருமே வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரே மாதிரியான ட்ரெஸ் போடுற மாதிரி இருந்தது. ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப லைட்டாக இருந்தது. நம்ம வந்து ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம் அப்படின்ற அந்த ஃபீலே வராது. அந்த அளவுக்கு அந்த பீச் வேர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கப்புள் வேர் இந்த மாதிரியும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வச்சுருந்தாங்க. நான் வந்து பெருசாக எதுவுமே வாங்கலை, ஏன்னா நான் பாலி ட்ரிப்புக்காகவே நிறைய வந்து நான் ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் நான் வாங்கலை, ஹஸ்பண்ட் தான் வாங்கினாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த 2 டிஷர்ட்டில் ஒன்று பிடிச்சிது. எனக்கு வந்து இந்த க்ரீன் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ க்ரீன் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஸோ அவரும் அந்த க்ரீன் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே வெளியே நம்ம வரோம் அப்படிதை விட இங்கே பாருங்கள், என் பொண்ணு அந்த கடையே அவளுக்கு தான் சொந்தன்ற மாதிரி ஃபுல்லாக ரவுண்டு தான் அடிச்சிட்ருக்கா. ஸோ நம்ம வந்து நிம்மதியாகவும் நம்ம வந்து ஷாப்பிங்லாம் செய்யவே முடியாது. அதுவும் நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு வந்திருக்கோம் அப்படின்றதுனால ரொம்ப அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அவங்க மேலே தான் நம்ம கண்ணு வச்சுட்ருக்கணும். அவள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காரவே இல்லை, ஃபுல்லாக அந்த கடையவே ரவுண்ட் அடிச்சிட்ருக்கா. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 100% பியூர் காட்டனில் இருக்கிற ஷர்ட்லாம் இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த வெயிலுக்கெல்லாம் போட்டோன்னா அந்த ட்ரெஸ் நம்ம போட்டிருக்கோன்ற ஃபீலே வராது, அந்தளவுக்கு கூலிங்காக இருக்கும். ஸோ நான் வந்து ட்ரெஸ்ஸை பார்க்குறதா என் பொண்ணை பார்க்குறதானே தெரில. ஸோ அவள் பின்னாடி தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். அவள் போகிற வழியில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் பார்த்து கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பாலியை விட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம். பாதி வந்து ரிலாக்ஸேஷன், பாதி வந்து சைட் சீயிங் அந்த மாதிரி தான் போச்சு. நல்ல ஒரு கண்ட்ரி, நல்ல வந்து அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த குட்டாவை விட உபுட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நாங்கள் இன்னும் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது, நாங்கள் அதையெல்லாம் கவர் பண்ணல. ஆனால் அதெல்லாம் போயிட்டோம்னா நமக்கு வந்து ரிலாக்ஸேஷனே இருக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் நாங்கள் மோஸ்ட்லி வந்து எது மெயினோ அதிலே வந்து கொஞ்சம் தான் வந்து நாங்கள் கவர் பண்ணோம். எது பக்கத்தில் இருக்கோ அதுதான் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து பாலியில் உங்களுக்கு பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. தானாலா டெம்பிள் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது. ரைஸ் ஃபீல்டு, ரைஸ் டெரஸ், இன்னொரு ஃபேமஸான அந்த பாலி ஸ்விங் இருக்கிற ரைஸ் டெரஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கும். நிறைய மோஸ்ட் பிளேசஸ் பார்த்திங்கன்னா கூகுளில் போட்டாலே ஒரு 25 பிளேசஸ் காட்டும். அதில் வந்து நாங்கள் ஒரு 5ஓ 6ஓ தான் போயிருக்கோம். மற்றெல்லாம் நிறைய பிளேசஸ் இருக்குது. தீர்த்த கங்கா, இந்த மாதிரி நிறைய வந்து பிளேசஸ் இருக்குது. நீங்கள் இன்னொரு தடவை பாலி ட்ரிப் வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுக்கெல்லாம் போகலாமோ அதுக்கேற்ற மாதிரியான நீங்கள் ஹோட்டல்லாம் வந்து புக் பண்ணி போய்க்கோங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங்க்கு தான் விட்டுருந்தாங்க. ஸோ சும்மா வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து ரீச் பண்ணிட்டோம். ஒரு 4:30க்கே வந்து ரீச் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து அங்கே இருக்கிற ஹோட்டல்லேருந்து ஏர்போர்ட் வந்து ஒரு 1/2 ட்ராவல் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால் நாங்கள் வந்து சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த வீலாக் இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.